ஆக்டர் விஜய் அப்படிங்கிற நேம் மறந்து, பொலிட்டீசியன் விஜய் அப்படிங்கிற பேர வாங்கிட்டாரு நம்ம தளபதி விஜய். நான் இனி படம்லாம் நடிக்கலப்பா. அடுத்து இருக்கிற நாள் ஃபுல்லாவே நான் அரசியல்ல தான் பயணிக்க போறேன் அப்படின்னு, தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு ஒரு கட்சியும் ஸ்டார்ட் பண்ணி, ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல்ல இறங்கிட்டாரு. தமிழர் கொடி, தலைவன் கொடி, தர்ம கொடி, தரணி கொடி, வீர கொடி, விஜய கொடி, ஆதி கொடிய காக்கும் கொடி. அப்படி இருந்தாலும், லாஸ்ட்டா என்னோட சினிமா கரியர இந்த படத்தோட க்ளோஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி, ஃபேன்ஸுக்காக ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு படத்துலயும் விஜய் நடிச்சுட்டு வராரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜனநாயகன் இந்த படம் தான் நம்ம தளபதி விஜயோட லாஸ்ட் படம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் 2026 பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டிருந்தாங்க. ஜனநாயகன் பொங்கலுக்கு ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொல்லி முடிச்சதுமே அன்னைக்கு ஈவினிங் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் ஒண்ணு வருது. சிவகார்த்திகேயன் நடிச்ச பராசக்தி படம் 2026 ஜனவரில ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் குடுக்குறாங்க. பெருஞ்சேனை ஒன்று தேவை. தளபதியா எஸ்கேவா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கான்ட்ரோவர்சி இவங்க 2 பேருக்கும் இடையில போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப கோட் படத்துல துப்பாக்கிய புடிங்க சிவா அப்படின்னு சொல்லி தளபதி தன்னோட சினிமா கரியரையே சிவகார்த்திகேயன்ட்ட ஒப்படைக்கிற மாதிரியான ஒரு சில சீன்ஸும் வச்சிருந்தாங்க. ரீசெண்டா அஜித் நடிச்ச குட் பேட் அக்லி படத்து கூட தனுஷ் நடிச்ச இட்லி கடை படத்தை ரிலீஸ் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்படி அவங்க பண்ணதுமே சோசியல் மீடியா சைட்ல ஒரு பெரிய வாரே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு அடுத்ததா இட்லி கடை படத்தோட ரிலீஸ் டேட்டை போஸ்ட்போன் பண்ணாங்க. இதே மாதிரி தான் ஜனநாயகன் விசஸ் பராசக்தி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கான்ட்ரோவர்சி ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஜனநாயகன், பராசக்தி இந்த 2 படத்தையுமே ஒரே டைம்ல பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணா என்ன நடக்கும்? கண்டிப்பா ஜனநாயகன் விஜயோட லாஸ்ட் படம். ஸோ லாஸ்ட் மூமெண்ட்டா அந்த பிக் ஸ்க்ரீன்ல தளபதியை பார்த்துடணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே உச்சகட்ட எதிர்பார்ப்புல இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பராசக்தி படமுமே ஒரு மிகப்பெரிய படமா மல்டி ஸ்டார்ஸை வச்சு ஒரு டிஃப்ரெண்டான ஜானர்ல எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்துக்குமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஆடியன்ஸ் மத்தியில இருக்குது. சேனை ஒன்று தேவை. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 படமுமே பொங்கலுக்கு அட் அ டைம்ல ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அடி வாங்குறது இந்த 2 படத்தோட கலெக்ஷன்ஸ் கவுண்ட்ஸ் தான். 2வதா இந்த 2 ஃபேன்ஸ் மத்தியிலுமே ஒரு மிகப்பெரிய வார் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த 2 படத்தையுமே ஒரே டைம்ல ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் கெஸ் பண்றேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜனநாயகன் அண்ட் பராசக்தி இந்த 2 படமுமே எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு.